புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். ஆண்டவர் கரங்களை தட்டி, ஆண்டவரே இது கல்வாரியில் விளைத்து ககனம் வரை தலைத்து எல்லாத்திற்கும் விளைத்து இகபரத்தை வெறுத்து நமக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் தொங்கு போது ஆடின ஹல்லேலூயா சிந்தும்போது அவர் தம்முடைய கரங்களை நீட்டி நான் சிலுவையின் மரண பரியந்தம் நான் நேசிக்கிறேன் சொன்னவர் அவர் அல்லவோ. ககனம் வரை திளைத்து எல்லாத்திற்கும் இளைத்து இகபரத்தை வெறுத்து கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தலைத்து எல்லாத்திற்கும் இளைத்து இகபரத்தை வெறுத்து இல்லாரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் இல்லாரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் நல்லாயன்னே சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். அழகை சீரமுடைக்க அகந்தனினை வலிக்க பாவமயில் கழகற்க பாவக்கடலை கடக்க அழகை சீரமுடைக்க அகந்தனினை வலிக்க பாவமயில் கடக்க பாவக்கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பழக்கூழமாணி தரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். யூதர்க்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க நாணியருக்கு பைத்தியமாச்சு சொல்லுங்களேன். யூதர்க்கிடரலான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க நாணியருக்கு பைத்தியமாச்சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை தன்மையுணர்ந்த வர்த்தம் தனிப்பேருமை சிலுவை சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். யூதர்க்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க நாணியருக்கு பைத்தியமா சிலுவை யூதர்க்கிடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க நாணியருக்கு பைத்தியமா சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவபலனும்
தனி பேருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழும் சிலுவையோ புனித சின்னம் சிலுவையோ புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழும் சிலுவையோ புனித சின்னம் சிலுவையோ புனித சின்னம் சிலுவையோ புனித சின்னம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படி அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே தேவன் அடியான கொடுத்ததான வார்த்தை உங்களுக்கு நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எஸ்பெஷலி நான் இந்த பாடலை நான் பரமுறை என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் பாடி இருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அண்ட் அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் சிலுவையிலே அறையப்படுகிறவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாய் பாவிகளாக எண்ணப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, இதோ சகல ஜனத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் அப்படி வந்து நமக்காய் மரத்தில் தொங்கினபடினாலே பரிசுத்தமாய் இருந்த அவர் சாபமாய் நமக்கு சாபமாய் மாறினார் என்று அல்ல, நம்முடைய சாபத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டபடினாலே நாமும் பரிசுத்தமாயிட்டோம். இந்த மரமும் என்ன ஆயிடுச்சு? அவரை சுமந்ததுனால ஆயிடுச்சு, பரிசுத்தமா மாறிடுச்சு. இனி சிலுவை சாபம் எனப்படாமல் அது ஆசீர்வாதமா என்ன செய்யுது? அது புனித சின்னமா என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனால் நான் இப்பவும் சொல்றேன், தேவன் விக்கிரகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். தேவன் விக்கிரகத்தை ஒரு நாள் விரும்புறதே இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த சிலுவையை ஒரு அடையாளமாக தான் வைத்திருக்கிறோமே தவிர, இந்த சிலுவையை வணங்குவேனானால் கர்த்தர் இதை வெறுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் விக்கிரகத்தை கர்த்தர் என்ன செய்யல தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறதே கிடையாது. விக்கிரகத்தை கர்த்தர் வெறுக்கிறார். சரி, செய்தி அது அல்ல. இன்றைக்குரிய செய்தியினுடைய முதல் வசனமாக நாம் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரைட், ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். வேதத்தில் நான் இன்றைய காலவெல்ல என்னுடைய தலைப்பை, யாரெல்லாம் தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துட்டாங்க அப்படின்றத நான் உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். அண்ட் நான் ஏதை சொல்றதுக்கு காரணம் எப்படின்னா, நாமும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பிரேக் பண்ணிடவே கூடாது. பிகாஸ் காட், ஆண்டவர் எப்போதுமே நல்ல கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த நாள் தொடங்கி எப்பெல்லாம் மனிதன் தேவனை விட்டு தூரமா போனாலும் ஆண்டவர் விட்டு விடுறதே இல்லை. அடிக்கடி வந்து என்ன வச்சுக்க பாக்குறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ண மாட்டோம்? ஒருத்தர் நம்முடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிட்டா மறுபடியும் அவங்க கூட என்ன வச்சுக்க மாட்டோம்? ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே மாட்டோம். கேட்டால் என்னன்னா, அவர் மட்டும் போயிடுறாரு, அவர்கிட்ட மட்டும் நான் ஏன் போய் பேசணும்? அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னா, நான் என்ன அவனை மட்டும் குறைஞ்சவனா சொல்றமா சொல்லியா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. Then even though he has created man in his own image, ஆண்டவர் மனிதனை தம் சுய சாயலாகவே ஆண்டவர் படைத்தாலும், மனிதன் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவர் மனிதன் என்ன செய்யல, விடலை. He always wants to have a relationship with them. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆனால் அதுக்காக வந்து பாவம் செய்துட்டே இருந்தா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு?
Right? There is a limit for everything. There is a limit. ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் அவர் அன்பையும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, விட்டு கொடுக்க மாட்டேங்க. இங்க நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கிறோம். எல்லாரும் தினச்சன பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, கீழே வாசிக்கிறோமா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் நம்முடைய கிரியினால நீதிமான் ஒருவனும் நம்முடைய கிரியினால நீதிமான் ஆனேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற விசுவாசம் நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தம் நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிறதான நம்பிக்கை நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிறதான ஆராதனை இருக்க மாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம இழந்துகிட்டே வரோம். நிறைய காரியத்தை we miss it. ஆனா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார், கிருபையினால என்னவா மாத்திக்கிட்டே வர்றாரு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாத்தையும் விட்டா நீதிமான் ஆயிடுவேன். இல்ல, வெள்ளையும் போட்டுட்டா நான் என்ன ஆயிடுவேன், நீதிமான் ஆயிடுவேன். இல்ல, நான் நகையெல்லாம் கழட்டிட்டா நீதிமான் ஆயிடுவேன். இல்ல, நான் போய் எல்லாத்தையும் செய்துட்டு இதை செய்துட்டு அது செய்துட்டு நீதிமான. ஒரு நாளும் என் கிரியைகள் என்னை நீதிமான் ஆக்காதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Right? My deeds cannot please God. என்னுடைய கிரியை ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. என்னை பிரியப்படுத்துவது, என்னை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. ஆனா வேதத்துல சிலரை நாம் பார்க்க போகிறோம். I'm not going to say the verses. நான் வசனத்தை சொல்ல போறது இல்லை. ஆனா அதுக்குரிய ஆட்களை மாத்திரம் சொல்றேன். நீங்க என் கூட முடிந்தால் நீங்க என்ன பண்ணிக்கங்க, யாரெல்லாம் என்னென்ன கிருபைகளை இழந்து போனார்கள் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபுக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3. ஜேம்ஸ் chapter 1 verse 2, 3 and 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என் சகோதரரே, உங்கள் விசுவாசமானது என்ன செய்யுமா, நீங்கள் பலவிதமான so you will be tested. நீங்கள் சோதனைப்படுவீர்கள். சோதனைக்கு உட்படாம இல்ல. சீஷர்களும் என்ன செய்தார்கள் சொன்னா, ஆண்டவரே சில இடத்துல என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார், சீஷரோடு கூட பயணிக்கிறார். அவர்கள் எல்லாம் அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒரு தடவை ஆண்டவர் சொல்றாரு, அவர் மலையின் ஒரு பக்கம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, அக்கறைக்கு போயிருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. அன்னைக்கு அந்த படகு அந்த இதுல போகும்போது காற்று அடிக்குது, கடல் அடிக்குது, எல்லாம் வீசி இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அப்போ அவர்களுக்கும் ஒரு சோதனை இருந்துச்சு. தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் சில வெள்ள சோதனை வரும். ஆனா இந்த சோதனையில நம்ம எப்படி நிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சோதனை இல்லைன்னு யாராவது ஒருவர் சொல்லுவானே ஆனால் அவனை வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, தேவனே அவன் வஞ்சிக்கிறான். எப்படி பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் இருக்கிறது போல, சோதனை எனக்கு இல்லைன்னு சொன்னானா அவன் வஞ்சிக்கிறான் அர்த்தம். then he is not ready to move to the next level. ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது. இங்க டீச்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இங்க மரவ சிஸ்டர் இருக்காங்க, பின்னாடி நம்ம சிஸ்டர் இருக்காங்க. இங்க 3 தென்காசில இருந்து ஒரு டீச்சர் வர வந்திருக்குது. இந்த இவங்களுக்கெல்லாம் டீச்சர் வருஷம் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு அடுத்த கிளாஸை ப்ரொமோட் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸாம். இப்போ என்னமோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு நல்லா படிக்கிற பிள்ளைகளை முட்டாளாக்கி வச்சிருக்குது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். 8th கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ். நீ படிக்கல அட்டெண்டன்ஸ் போனா போதும், ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் யூ நோ ஒன் திங், நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது. கரெக்டா? நம்ம படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனாலே செகண்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்ப மாட்டாங்க. ஃபெயில் தானே, கரெக்ட் தானே? எஸ், கரெக்ட் தானே? ரைட். என்னம்மா, 8ஆவதுலேயே பப்ளிக் எக்ஸாம். ஆமா, 8th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம், 12th நமக்கு என்ன, 11th பப்ளிக், 12th பப்ளிக். இப்போ 11th இந்த வருஷம் மாத்திட்டாங்க, அதையும் மாத்திட்டாங்க. சரி, ரைட், வாழ்க வளமுடன். சரி, பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்பையெல்லாம் என்னன்னா, ஒருவன் ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் உட்காந்துருக்கவன் பார்த்துருக்கிறோம். 4 வருஷம். ஏன் அப்படின்னா அவன் எதுக்கு ரெடி ஆகல, எக்ஸாமுக்கு ரெடி ஆகல.
சேம் லைக் தட். இப்போ ஒரு மனிதன் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் he can move to the next level. அவன் அடுத்த நிலைமைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏன் வளர்ச்சி அடையல அப்படின்னா, அவளுக்கு வருகிற சோதனையில அவங்க என்ன பண்ணல, ஜெயிக்கல. எப்ப பார்த்தாலும் பழைய கதையே பேசிட்டு போங்க. நாங்க அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா, அன்னைக்கு எப்படி பாடணும் தெரியுமா, அன்னைக்கு எப்படி வேதவாசம் தெரியுமா, அன்னைக்கு எப்படி ஊழியம் செஞ்சோம் தெரியுமா, அன்னைக்கே இருந்துக்கோ. இன்னும் என்ன வரல, வளர்ச்சி என்ன செய்யல, வரல. நாம் தேவ பிள்ளைகள் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வளரணும். உன்னுடைய பிளெஸிங்ஸ்ல நீ என்ன பண்ணணும், வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது இம்மையிலேயும் மறுமையிலேயும் அப்போ அடுத்த நிலைமைக்குள்ள நான் போகணும். ஐ நீட் டு க்ரோ. என்னுடைய வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கணுமே தவிர என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்க கூடாது, போயிட்டு இருக்க கூடாது. அப்படின்னா நான் சோதனையில என்ன செய்யணும், ஜெயிக்கணும். I need to overcome all my problems. or எனக்கு வருகிற சோதனையிலிருந்து நான் என்ன செய்யணும், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது கீழே வாசிங்கம்மா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். ஆமா, சில வேளை எனக்கு இந்த டெம்டேஷன்ஸ் வருது பாத்தீங்களா, இப்ப சோதனை வரும்போது என்னுடைய விசுவாசம் என்ன ஆகுது, டெஸ்ட் ஆகுது. ஆனா நிறைய பேர் இந்த விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறது இல்ல, காத்துக்கொள்றதே இல்லை. சோதனை வரும்போது உண்மையான விசுவாசினுடைய நிலைமை எப்ப தெரியுமா தெரியும், அவனுக்கு சோதனை வரும்போது அவன் உண்மையா விசுவாசமா இருக்கிறானா இல்லையான்னு என்ன செய்யும் தெரியும். வந்து பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆராதனைக்கு போறது கூட ஒரு என்டர்டைன்மெண்டா நினைச்சுக்கிறாங்க. My worship cannot be an entertainment. My worship can only glorify my God. என் தேவனை மகிமை, ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்தமே தவிர என்ன படுத்தக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன், என்ன படுத்தக்கூடாது, என்ன என்னை சந்தோஷப்படுத்து இல்லைன்னு சொல்லல, ஆனா அது என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடாது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்துல நான் சேரும் போது எனக்கு சோதனைகள் வந்தாலும் அதில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. யாராவது சொல்லுவாங்களா, எனக்கு சோதனையா வா, ஏய் சோதனை வா, பிரச்சனையே இல்லை, ஏய் வா 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 அப்படின்னு யாராவது கூப்பிடுவோம். நோ, we will not invite. இல்ல, நம்ம யாருமே கூப்பிட மாட்டோம். பட் ஸ்டில் நமக்கு வரும்னு தான் வசனம் சொல்லுது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரை பார்ப்போமா, வேதத்துல இருந்து ஆதாம் ஏவாளை வச்சாரு, ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. அண்ட் ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, வெரி குட் ரிலேஷன்ஷிப். டெய்லி ஆண்டவர் வந்துருவாரு, அவங்க கூட என்ன பண்ணிட்டே இருப்பாரு, பேசுவாரு. அவங்களுக்கு அங்க கஷ்டம் கிடையாது. அங்க போய் அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், அல்லது ஏதாவது உருவாக்கணும், அல்லது வேற செடி வைக்கணும், அல்லது வயல்ல நாத்து நடணும், அல்லது அறுவடை பண்ணணும் அப்படின்ற எந்த காலையும் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஃப்ரீ, எவ்ரிதிங் வாஸ் ஃப்ரீ. ஜாலியா லைஃப் வாஸ் ரியலி குட். அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. அந்த மாதிரி கிடைச்சா லைஃப் வேணும்ன்றவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன ஒரு சிலர்ல வேண்டான்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, ஐ எம் ஓகே வித் தட். பரவாயில்லையா? எத்தனை பேருக்கு ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்ன்றவங்க? அப்போ கமான் மேன், எப்படி சொல்லுங்க, நல்ல சொல்லுங்களேன். This is how God wants to bless me. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் எனக்கு வைக்கணும்னு பார்க்கறாரு. அப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் வைக்கணும்னு பார்க்கறாரு. And that's how God created. அப்படிதான் மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு சும்மா மட்டும் இல்ல, டெய்லி அவங்கள பார்க்கறதுக்கு அவரே இறங்கி வந்துருவார் பரலோகத்துல இருந்து. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. என்ன கண்டிஷன்னா, இங்க இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு கனியை மட்டும் நீ நினைச்ச கூடாது, புசிக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நினைச்ச கூடாது, புசிக்க கூடாது. புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாய். ஆனா பிசாசு வந்து அவங்ககிட்ட என்ன சொல்றான், நீ புசிக்கிற நாள்ல என்னவா மாறிடுவ, தேவர்களை போல. பாருங்க, ஆண்டவர் படைத்தது மனிதனை தேவனை போலதான். இன்னைக்கும் மனிதன் தேவ சாயலாக தான் இருக்கிறான். ஆனா பிசாசு அவர்களை ஏமாத்தினது எப்படி தெரியுமா ஏமாத்தினா, நீ என்னவா மாறிடுவ, தேவர்களை போல. தேவர்களே அவன் மறந்துட்டான். பாருங்களேன், ஆண்டவருடைய சாயல தான் இருக்குன்றத மறந்துட்டு தேவர்களை போல ஆவன் சொன்ன உடனே வாங்க என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டாங்க. அவன் அந்த புசிக்க மீறுதல்னால, ஆண்டவருடைய கட்டளை மீறுனதுனால அவன் எங்கிருந்து தள்ளப்பட்டான்,
தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டம் தள்ளப்பட்டான். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம், அவர்கள் அதுவரைக்கும் நிர்வாணிகளா இருக்கிறன்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்படின்னா அதுவரைக்கும் அவர்களை தேவ மகிமை அவர்கள் என்ன பண்ணி இருந்துச்சு, மூடி இருந்துச்சு. ஆனா என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நான் என்னவா இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பாவம் உள்ள வந்த உடனே மனுஷனுடைய எண்ணமும் ஃபில்த்தியா மாறிடுது. நான் சொல்றது புரியுதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல. இஃப் மை காட்ஸ் பிரசன்ஸ் ஆர் தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் என் சிந்தனை கரெக்டா இருக்கும். என்னைக்கு தேவ மகிமை என்னை விட்டு போகுதோ என் சிந்தனையும் கெட்டு போயிடும். அது வரைக்கும் பரிசுத்தமா இருந்துச்சு, அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வு கிடையாது. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்ச உடனே என்ன வந்துருச்சு இப்போ, ஐயோ நான் என்னவா இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன். And the third thing, the very important one, அவர்கள் அங்க இருந்து வெளியே நிச்சயப்பட்டார்கள். தள்ளப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். நீ இந்த நாள் தொடங்கி கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வ, வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ. ஸோ ஒரு பாவத்து நிமித்தம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவன் வெளியே என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆண்டவர் உங்களை உள்ள ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறன்றத மறந்தே வெளியே இருக்கிறது போல இருக்கிறோம். Devil is trying to deceive you. பிசாசு உங்களை வஞ்சிக்க பார்க்குறான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சரி, அடுத்த மனிதன் நம்ம யாருன்னு பார்ப்போமா? ரைட். அடுத்ததாக காயின் ஆபேல். இந்த காயினுக்கும் ஆபேலுக்குள்ள வந்த ஒரு பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணாரு ஆண்டவர்? யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு? ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு. இந்த காயினுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ பொறாம வந்துருச்சு. முதல்ல கீழ்ப்படியாம நிமித்தம் நாம் தேவனுடைய மகிமை இழந்து போறோம். ரெண்டாவது, நான் தேவனுடைய மகிமை நான் எங்க இழக்கிறேன், எங்க விழுந்து போறேன் சொன்னது போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் போல இங்கேயும் என்ன செய்கிறான, காயின் தன்னுடைய பொறாமையின் நிமித்தம் எரிச்சல். சில வேளை என் பொறாமை ஒரு பக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, உண்மையா இல்லை. நான் சொல்ல பொறாமை கூட இல்லைங்க, ஆனா என்ன இருக்குது, எரிச்சல் வருதா வரலையா? வரலன்னு சொன்னீங்கன்னா நாமளே வஞ்சிக்கிறோன்னு அர்த்தம். சில நேரத்தில் நமக்குள்ள என்ன வருது, எரிச்சல் வருது, கோபம். பண ஆசை எப்படி எல்லாத்தையுமே வேற இருக்குதோ, நிறைய பேருடைய கோபம் நீங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணி இருக்குது. நீங்க ஜெயிலில் போய் பாருங்கண்ணா, உங்களை ஜெயிலுக்கு போய் போங்கன்னு சொல்லல, சரிங்களா? ஜெயிலுக்கெல்லாம் போகங்கன்னு சொல்ல, நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக யூ வாண்ட் டு டூ, ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஜெயிலில் போய் ஒரு நாள் ஊழியம் செய்வோம், நம்ம அதுக்கு வாசலை உண்டாக்குவோம். நீங்கள் ஜெயிலில் போய் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், நிறைய பேர் சொல்கிற வாழ்க்கை, நான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது காரணம் என்னது, கோபம். ஒரு நிமிஷம் கோபம் எவ்வளோ நேரத்தில் வரும், ஒரு செகண்டில். நான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யார் தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஜெயமுள்ள மனிதன் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பணக்காரன் கிடையாது. எவன் ஒருவன் கோபத்தை அடக்குறானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்படமாட்ட 2026 அப்படின்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. நான் கோபம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே பாஸ்டர். ப்ளீஸ், நான் என்ன சொல்கிறேன், கோபத்தினால நிறைய காரியத்தை இழந்து போயிருக்கிறோம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எத்தனை ரிலேஷன்ஷிப் மிஸ் பண்ணியிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம் கோபத்தினால. என்னுடைய கோபத்தினாலேயே நிறைய உறவுகளை இழந்து இருக்கிறேன். அப்போ உலகத்தில் இருக்க மனிதனுடைய உறவை இழக்கும் போது என் கோபம் தேவனுக்கும் எனக்கும் ஒரு பிரிவு உண்டாக்குமா உண்டாக்காதா? வசனம் கோபப்பட்டாலும் என்ன செய்யாதுங்கள். ஆனா நம்ம ஆட்கள் ரொம்ப நல்லவங்க. என்னன்னா கோபப்பட்டாதான் வாயிலிருந்து வெரி குட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். And that those English words cannot be translated. அந்த ஆங்கில வார்த்தைகளை என்ன பண்ண முடியாது, மொழியே என்ன செய்ய முடியாது, பெயர்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் இங்கிலீஷ் பேசுவாங்க. என்னமங்க shouldn't be. அதுலேயும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இந்த கோபத்தில் என்னென்ன பாவம் எல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை பாவம் அப்பதான் என்ன செய்வாங்க. டென்ஷனா இருக்கிற பிரதர், டென்ஷனா இருக்கிற பிரதர். பாவம் அதெல்லாம் என்னதுங்க, கர்த்தருடைய பார்வையில பாவம். இவன் கோபத்தினால வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபேலுடைய ரத்தம் இங்கிருந்து என்ன செய்யுது, பரலோகத்தை கூப்பிட்டல்லவா, என்ன பண்ண? அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போச்சு. ரைட். தேர்ட் பர்சன் நோவா. என்ன பாஸ்டர் நோவான்னு சொல்றீங்க? நோவா நல்லது தானே பண்ணான்.
நோவா குறித்து படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நோவாவை நான் அது வசனம் சொல்லல, நேரம் போகிறபடினால அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை நல்லா பேலையை கட்ட வச்சார், உள்ள எல்லாத்தையும் கொண்டு போனாங்க, எல்லாம் சூப்பர், எல்லாம் ஃபைன். ஆனால் அந்த அவங்க அந்த பேலையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு நோவா போய் என்ன பண்ணானா, நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை வளர்ந்த பிற்பாடு அந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணா, குடிச்சு வெறித்து தன் கூடாரத்தில் எப்படி இருந்தானா, குடி உன்னை வஸ்திரம் இல்லாம ஆக்கும். இவன் பாருங்க, இவன் குடிச்சு வெறிச்சதுனால அவன் வஸ்திரம் இல்லாமல் கிடந்தது மாத்திரமல்ல, அது கீழே இருக்க வசனத்தை வாசிக்குமா. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். பாருங்க, இவன் குடிச்சு வெறிச்சு வஸ்திரம் இல்லாத பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான், காம் வரான், வந்து பார்த்துட்டு ஐயோ இவன் வஸ்திரம் இல்லாம இருக்கான்னு பார்த்துட்டு ஒண்ணு அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்கணும், நிர்வாணத்தை மூடி இருக்கணும். அதுக்கு பதிலாக போய் மற்றவங்களை கூப்பிட்டு, டே பாரா அப்பா இப்படி படுத்திருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் பண்ற தப்பு என்ன தெரியுமா, சொந்த குடும்பத்தையே என்ன செய்ய வெளியே போய் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்படி, எங்க அப்பா அப்படி, எங்க பிள்ளை. நம்மளுக்கும் ரொம்ப இதுன்னா நம்ம பிள்ளைகளை குறித்து நம்மளே மற்றவங்க கிட்ட போய் பேசக்கூடாது. அதுவே நிர்வாணத்தை மூடுறதுக்கு பதிலாக நம்ம நிர்வாணத்தை என்ன செய்யறோம், மற்றவங்களுக்கு காட்டுறோம்னு அர்த்தம். இவன் நிர்வாணமா இருக்கிறதை அவன் போய் மற்றவர்களுக்கு அறிவித்தான். வசனம் சொல்லுகிறது, கீழே வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அது அவனுக்கு சாபமாய் மாறினது. He was cursed. Why? அவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன செய்தான், மற்றவர்களுக்கு சொன்னான். சரிம்மா, ஊட்டுறமக்கா, டைம் இல்லை, ரைட்? ஸோ ஆதாம் ஏவாள் தங்களுக்கு இருந்த மகிமையினாலே துரத்தி விடப்பட்டார்கள். காயின் தன் கோபத்தினாலே என்ன வேண்டாம், தேவனுடைய மகிமை ஏற்றவனா போனா. மூணாவது நோவா குடித்ததுனாலே தேவனுடைய மகிமை ஏற்றவனாய் போனான். நாலாவது மோசே. மோசே என்ன பண்ணான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னு சொன்னாரு. ஆனா அவன் கானான் தேசத்துக்குள்ள போகல. ஏன் போகல? ஆண்டவர் கண்மலையை பார்த்து என்ன பண்ணாரு, தண்ணி இல்லாதனால கண்மலையை பார்த்து என்ன பண்ணு பேசுன்னு சொன்னார். இவரே என்ன பண்ணாரு, நம்ம அப்படிதான் பண்றோம். நமக்கு ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கட்டிட்டு வானா இது வெட்டிட்டு வானா கட்டி, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரானா, கட்டிட்டு வரானா வெட்டிட்டு வரானா, வெட்டிட்டு வரானா கட்டிட்டு வரானா, எனக்கு தெரியல. அப்படியானே? ஓகே, சரி, எப்படியோ ஒண்ணு. நம்மெல்லாம் ஏடா கூடமா பண்ற ஆட்கள் தான் நம்மெல்லாம். என்னங்க சொன்னது ஆமா, இது இன்னொரு பழமொழி வேற, சொன்னதையும் செய்யணும் சொல்லாததையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகினதுனால நம்ம ஒண்ணு செய்ய சொன்ன அவர் நம்ம என்ன பண்றது, வேற ஒரு காரியம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ இந்த கண்மலையை பார்த்து. ஆண்டவர் சில நேரத்தில் தேவனுடைய மகிமையை நம்ம இழந்து போறது காரணமே, இஃப் காட் சே சம்திங் ப்ளீஸ் ஸ்டிக் டு இட். மீறி போய் இன்னொரு வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. நான் இன்னொரு தேவ சித்தமானால் செய்தி இன்னொரு நாள் எடுக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க, மோசே அந்த ஒரு ஆண்டவர் சொன்னதுக்கு பதிலாக அப்படி ஸ்டக் பண்ண. மோசே கொஞ்சம் கோபக்காரன் தெரியுமா உங்களுக்கு? மோசே ரொம்ப கொஞ்சம் கோபக்காரன். ஏன்? நிறைய இன்சிடென்ட்ல அவனை பார்க்குறோம். நிறைய இடத்துல என்ன ஆயிடுவான், கோபப்பட்டுருவான். அவன் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணாரு, எகிப்துன்னு என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ கோபக்காரன். ஆனால் அவருக்கு வாய் தான் என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், மோசே மாதிரி வாய் தான் வராது, ஆனா கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேவ பிள்ளைகள் மோசே போல கோபப்பட்டா நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அறியாம we are not, you know, the reason I am teaching all these things, இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்னன்னா, we want to be blessed. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நிலை நிற்கிறதுக்குரிய வழியை நான் நினைச்சுக்கிறேன் சொல்லுகிறேன். ஒரு நாள் மோசேனுடைய சுபாவம், அவன் வசனம் சொல்லுது, மோசே குறித்து சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வீடெங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். ஆனா அவனால் எங்க போக முடியல, கானானுக்குள்ள போக முடியல. ஆண்டவர் சொன்னதை மீறி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கோபம். The fifth one, தாவீது. தாவீது ஒரு வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு, he is so close to God. ஆனா ஆண்டவருக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, அவன் ஆடு மேய்க்கிற நாள் தொடங்கி ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் பயங்கரமா வச்சுட்டே இருந்தான். ஆனா ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் அவன் மேல கோவப்படுறாரு. எந்த இடத்துல கோவப்படுறான்?
அவன் போர்க்களத்துக்கு போக வேண்டியவன் வீட்டில் இருந்து உப்புரியின் மேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உலாவிட்டு இருந்தாரு. கீழே யாரை பார்க்கிறாரு, பச்சைபாலை பார்க்கறான். பச்சை பாருங்க, தேவன் உன்னை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைத்து இருந்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம். நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், என்னத்தை இழந்துருவ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டியது வந்துடும், இழந்துரும். ஆலய நேரத்தில் ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீ வேற எங்கேயாவது போய் களியாட்டுக்கோ வேற எதுக்கோ போனேன்னா பிசாசு உன்னை வாரிக்கொண்டு போவான். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய நீ, உன் குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டிய நீ, உன் மனைவியோடு கூட இருக்க வேண்டிய நீ வேற எங்கேயாவது போய் நின்னா கர்த்தர் உன்னை நினைச்ச நீ விழுந்து போற சந்தர்ப்பம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எஸ்பெஷலி இன்னைக்கு நான் ரொம்ப ஐ வாண்டட் டு டீச் யூ. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னைக்கு மாலை நான் உங்களோடு கூட நான் அதை கற்றுக் கொடுக்க பார்க்குறேன். என்ன அப்படின்னு இந்த ஆப்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஆப் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப தேவையில்லாத ஆப் எல்லாம் இருக்குது. தே கால் டு பி என்னென்னமோ பேர் சொல்றாங்க. இன்ஸ்டாலாம் இல்லைம்மா, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. டேட்டிங் ஆப்பு வேற என்ன, டேட்டிங் ஆப்பில் என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்கிறான். முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட என்ன பண்ணலாமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பா, அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் நீ என்ன பண்ணலாம், சேட் பண்ணலாம். நீ அதில் எல்லாம் போனேன்னா இந்த யாரு தாவீது எப்படி பச்சை பாலத்தில் விழுந்து போனானோ நீயும் அந்த மாதிரி விழுந்துருவ. எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் எங்க இருக்க வேண்டியவன் போர்க்களத்தில் இருக்க வேண்டியவன். தாவீதை போல நான் எங்க இருக்க வேண்டியவன்? நல்ல தேவ பிள்ளைக்கு இந்த உலக பிரகாரமான ஆப்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இதெல்லாம் நம்மளை பிசாசு சும்மா விடவே மாட்டான். அப்பப்போ நம்மளை கொண்டு வந்து டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆட்ஸ் நமக்கு என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா, இன்னும் ஓப்பனாக பேசணும், உங்களுக்கு கேட்கணும், சாயங்காலம் வாங்க. ரைட். அடுத்தது தாவீதுக்கு அடுத்தது சிம்சோன் என்ன பண்ணா? ஆண்டவர் பாருங்க, சிம்சோனை குறித்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் அவனை எப்படி வச்சிருந்தாரு, பராக்கிரமசாலியா வச்சிருந்தாரு. அவனுடைய பலம் எங்க இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? தலை முடியில இருந்துச்சு. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, அவன் ஜீவன்ல நாளெல்லாம் அவனுக்கு என்னவா இருப்பான், நஸ்ரேனா இருப்பான். அப்படி இருந்தவன். அப்ப ஆண்டவர் சிம்சோனை இந்த உலகத்தில் ஜெரிக்க பண்ணவர். அவனுக்காக தேவன் ஒரு ஏற்ற துணை ஏற்படுத்துவாரா, ஏற்படுத்த மாட்டாரா? ஏற்படுத்துவார். ஆனால் அப்படி இருக்க வேண்டியவன், அவனுடைய பார்வை வேற பக்கம் போச்சு. பார்க்க கூடாததை பார்த்தான், வேண்டாத ரிலேஷன்ஷிப் அவனுக்கு வேணும்னு பார்த்தான். கடைசியில் எப்படி செத்து போனான்? கண் பார்வையற்றவனை குருடனா செத்து போனான். சிம்சோனுடைய வாழ்க்கை, திங்க் அபவுட் இட். அடுத்ததாக இன்னொருவனுடைய வாழ்க்கை பார்ப்போமா? சாலமோன். என்ன பாஸ்டர் சாலமோனா? ஆமா, சாலமோன் நல்ல ஞானி தான். வசனம் அவனு சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சாலமோனை பார்த்து சொன்னாரு, உன்னை போல ஞானமுள்ளவன் இதுவரை இருந்தில்லை, இனிமேல் இருக்க போறதில்லை. அவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கடைசி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? he had a relationship. அவன் அந்நிய நுகத்தோடு கூட இன்னொருத்தரோடு பிணைக்கப்பட்டதுனால அவன் அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து எங்க வச்சுட்டான்? இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வச்சுட்டான். he lost his grace. அவன் தேவனுடைய கிருபை இழந்து போனான். ஏன் இழந்து? ஆனா அவனை போல ஞானவன் யாருமே இருந்ததுல, இது மேல இருக்க போறதில்லை. நீதிமொழிகளும் பிரசங்கியும் எழுதுனது யார் தான்? சாலமோன் தான். இன்னைக்கும் நம்ம படிச்சு அதுல இருந்து நிறைய ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பாவம் இருந்தது. என்ன தெரியுமா? அவன் யாரு கூட பிணைக்கப்படக்கூடாது. நான் நல்லா சொல்றேன், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க, தேவ பிள்ளைகள் அந்நிய நுகத்தோடு கூட என்ன செய்யாதுங்கள், பிணைக்கப்படவே படாதீங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு நமக்கு என்ன இருக்க வேண்டாம். நான் என்ன சொன்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வைக்க வேண்டாம் நான் சொல்லலை. பியாண்ட் தட், அதுக்கு மீறி இன்னொரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது விவரிக்க நேரம் இல்லை. ரைட். அடுத்தது 8வதாக யோனா. ஆண்டவர் யோனாவை எங்க போக சொல்றாரு? நினைவேவுக்கு போக சொல்றாரு. ஆனா இவர் எங்க ஏறாரு? தர்ஷீஸுக்கு போனதெல்லாம் எங்க போக வேண்டியதா போயிடுச்சு? எத்தனை பேர் மீன் வயிற்றுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு தடவையாவது உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் பாஸ்டர், மீன் வயிறு எப்படி இருக்கும்? தட் மீனே இவனை 3 நாளுக்குள்ள என்ன செய்ய முடியலையா, இவனை வைக்க முடியல, கொண்டு வந்து வாந்தி பண்ணி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு நாத்தமுள்ளவனா மாறிட்டான். காரணம், ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வேலை ஒண்ணு, இவன் செஞ்ச வேலை. ஆண்டவருடைய சத்தத்தை மீறி, ஆண்டவருடைய திட்டத்தை மீறி நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்றீங்க?
கரெக்ட்? ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னை பூண்ண சொல்லட்டுமா, உங்களை குறித்தும் என்னை குறித்து தேவன் ஒரு மேலான திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. நான் இதெல்லாம் பிரசங்கிக்கிறது காரணமே, God has a better plan for you and me. ஆனா நம்ம என்ன பண்றோம், என்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து என்னுடைய சொந்த வழியில போய் அவையெல்லாம் இழந்துட்டு இருக்கோம்னு சொல்றேன். அதை தான் சொல்ல வரேன் இன்னைக்கு. என்னுடைய சொந்த புத்தியில நிக்காதீங்க. உங்களுக்கு நல்லதுன்னு தோன்றதை விட்டுருங்க. ஆண்டவருக்கு பிரியமானதான்னு பாருங்களேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, துணையாளரே. யாருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வந்திருக்கிறோம்? ஆமா. ஆனா அவருக்கு பிரியமானது செய்யும் போது எனக்கு எதெல்லாம் பிரியமா அதெல்லாம் கொஞ்சம் விடுறதுக்கு எப்படி தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது ஆண்டவருக்கு பிரியம். ஆனா எனக்கு பிரியம் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யட்டும், கைமொழிக்கு கிடைக்கட்டும். இன்றைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குது, இந்த சூப்பரான கிளைமேட்ல இன்னும் கொஞ்சம் தூங்கினா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும். டோன்ட் வெரி, இந்த மாசோட இந்த கோல்ட் கிளைமேட் முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க நினைச்சாலும் என்ன வராது. அல்லேலூயா. நீ அடுத்த மாசத்துல இருந்து பாருங்களேன், நம்ம ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அதிகமான ஆட்கள் ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு பிரியமானதுன்றதை விட யாருக்கு பிரியமானதை மாற்றணும், தேவனுக்கு பிரியமானதை என்ன செய்யணும், மாறணும். இங்க பாருங்க, என்ன செய்ய யோனா அவனுக்கு பிரியமா, அவன் என்ன செய்யணும், இங்க பிரியன்றதை விட ஐயோ அங்க போ ஆண்டவருடைய வேலை செஞ்சா நம்ம என்ன செய்ய செத்து போயிடும் சொல்லிட்டு பயத்துல போனா, கடைசியில் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான். 9வதாக பேதுரு ஆண்டவர் பார்த்து சொன்னா, ஆண்டவரே பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர். ஆமா ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். பேதுருவே என்னை நேசிக்கிறேன். ஆமா ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். பேதுருவே என்னை நேசிக்கிறேன். ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். உமக்கு நிறைய என்ன செய்யும் சொல்லி 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு, இவர் யாருன்னே எனக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்முடைய சொல்ல அப்படிதான் வரும். ஆனா ஒண்ணு, பேதுருட்ட இருந்த ஒரு நல்ல கேரக்டர் என்ன தெரியுமா, 3 தடவை மறுதளிச்சான். 3வது தடவை மறுதளிச்சோன்னே ஐயோ குற்றமுள்ள இந்த என்ன செய்யிட்டேன், நான் மறுதளிச்சிட்டேனேன்னு மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவனுடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கும்படி கர்த்தர் மாற்றினார். எவன் ஒருவன் தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் இதை நீங்க போய் ரொம்ப டிசைட் பண்ண, ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். பெரிய மெசேஜ் எல்லாம் கிடையாது, இது ரொம்ப ஆழமான செய்தி எல்லாம் கிடையாது. ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ல போய் உள்ள பைபிள்ல இருக்கிற அப்படியே ரகசியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வரல. எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். இதை நினைச்சு பாருங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குதா? ஒரே ஒரு கேரக்டர், யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்துக்கிட்ட இருந்த ஒரு என்னன்னா, அவனுக்கு இருந்த ஒரு வேலை என்னன்னா, அவன் அந்த 12 சீஷர்ல இவனுடைய வேலை என்னது, பொருளாளர். he is the secretary, sorry treasurer. he is the treasurer. பணம் இவர்கிட்ட எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் இவருக்கு சோதனை வந்தது எதுல தான் வந்துச்சு, பணத்துல தான் வந்துச்சு. இனி ஒரு நல்ல ரகசியம் சொல்லட்டுமா, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் உங்கள்கிட்ட சோதனையே வரும். ஹலோ, நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட என்ன இருக்குதோ, இச்சை இருந்துச்சுன்னா இச்சையில தான் சோதனை வரும். பணம் இருந்துச்சுன்னா பணத்துல தான் சோதனை வரும். எனக்கு ஹெட் வெயிட் இருந்துச்சுன்னா ஹெட் வெயிட்ல தான் எனக்கு என்ன வரும், சோதனை வரும். எனக்கு பெருமை இருந்துச்சுன்னா பெருமையில தான் எனக்கு சோதனை வரும். ஆனா இதுவரைக்கும் மேலே பார்த்தவங்கெல்லாம் கொஞ்சமாவது மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கிருபை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியம் வேற மாதிரி கர்த்தர் மாற்றினார். ஆனா கடைசியா மாற்றின இந்த யூதாஸ் காரியஸ் மட்டும் வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானா, ஏன் நாண்டு கொண்டு செத்தான், அவன் மனம் திரும்புறதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. மனம் திரும்புறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே கொண்டு போயிட்டாங்க. So in மனம், God is every time He's giving me a chance. And the chance correct நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டா I'll be back again.
இஃப் நாட் மை லைஃப் இஸ் கான். நான் சரியான நேரத்தை பயன்படுத்தி நான் தேவனிடத்தில் வந்தால் கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நான் சொன்னது ரொம்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இட்ஸ் நாட் அ பிக் மெசேஜ். ஆனால் தேவ சமூகத்தில் இது எனக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தட் இஸ் ரீசன் நான் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். தேவ கரத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போமா? முடிந்தவர் எழுந்து நிற்போம். ஜீசஸ், முடிந்தவர் எழுந்து நிற்போம். and we are going to pray. Jesus, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சொன்ன இந்த 10 பேரில் நான் எங்கேயாவது நான் இதுக்கு தலைப்பு, இந்த செய்திக்கு நான் தலைப்பு கொடுக்கறதே டோன்ட் லீவ் யுவர் பொசிஷன். இஃப் யூ ஆர் கோயிங் டு லீவ் யுவர் பொசிஷன் then you lost everything. உன்னுடைய ஸ்தானத்தை நீ விடாதே. நீ ஸ்தானத்தை விட்டு விடுறதுக்குரிய நிறைய சந்தர்ப்பம் வரும். இப்போ நான் சொல்றேன், இந்த ஊழியக்காரனை கர்த்தர் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. and this is the position that God has given. ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய சுய இன்பத்திற்காக, சுய இச்சைகளுக்காக, உலக பிரகாரமான ஆசைகளுக்காக இந்த ஸ்தானத்தை நான் இழப்பேன்னு சொன்னா இழப்பு எனக்கு, ஆண்டவருக்கு அல்ல, எனக்கு தான் அந்த இழப்பு. அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்க குடும்ப வாழ்க்கைன்ற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கணவன்ற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனைவின்ற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையில உங்களுக்குன்னு தேவன் சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஹல்லேலூயா சமுதாயத்தில் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேல்மையா இருக்கும்படி தேவன் ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலக பிரகாரமான பாவங்களுக்காக நீ அதை இழந்து போகாதே. டிசைட் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொசிஷனை நான் ஒரு நாளும் ஒரு காலம் விட்டு விட மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மற்றவர்களெல்லாம் இழந்து போனாலும் அந்த தேவனிடத்தில் திரும்பினார்கள். ஆண்டவரே, யூதாசோ அவன் நாண்டு கொண்டு மரித்தது போல நானும் மரித்து விடாதபடிக்கு என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஒரு வார்த்தையை சிந்திப்பதற்கு கர்த்தர்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்படியே நிறுத்தத்தில் வைத்து அதன்படி ஓடுவதற்கு கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. ஒருபோதும் எங்களுக்கு கொடுத்த ஸ்தானங்களை, the positions that what you have given for us, we don't want to lose it. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்தானத்தை நாங்கள் ஒரு காலம் ஒருபோது நாங்கள் இழந்து போகாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறோம். அதுக்கு ஒரு கிருபையும் சந்தர்ப்பத்தை தேவன் தந்தார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுதே. நான் கடைசி வரை நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை அற்புதமாய் சுகமாய் தேவன் எங்கள் பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.